ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து வருவது மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இன்னொரு பக்கம் தாவேக்காவை நோக்கி அவர்கள் நகர்வதும் மிகப்பெரிய விவாதங்களையும் சர்ச்சைகளையும் எழுப்பியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் அரசியல் விமர்சகர் டிவி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் நிறைய விஷயங்கள் குறித்து கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்களை நீங்க ஏற்கனவே முன்கூட்டியே கணித்து சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம். அடுத்தடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதும் தாவேக்காவை நோக்கி நகர்வதும் ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுக்கு உள்ளபடியே இது ஒரு துரதிர்ஷ்டம், தாவேக்கா அரசுக்கு இது ஒரு அதிர்ஷ்டம். இல்ல அதிர்ஷ்டம் அது ஒரு நல்ல விஷயமா நம்ம சொல்லிட முடியுமா? ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க ஒரு துயர சக்தின்னு விமர்சிக்கிற அளவுக்கு இப்ப வந்திருக்காங்க. அதை எப்படி நம்ம அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கிறது? துரதிர்ஷ்டம், துயர சக்தி அப்படிங்கிறத அதிமுக இன்னும் சொல்லல, திமுக சொல்லுகிறது. நிச்சயமா. உண்மையிலேயே திமுகவிலிருந்து இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏக்கள் கூட தாவேக்காவால் உருக முடியல. ஆமா. ஆனா அதிமுகவிலிருந்து அணி அணியாக செல்ல துவங்கி இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அப்ப திமுக தலைமை சரியாக இருக்கு, அதிமுக தலைமை கேள்விக்குறியாக இருக்குன்னு இதுக்கு பொருள். நிச்சயமா. இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொன்னோம். பழனிசாமி உங்களுக்கு தலைமைக்கான தகுதி இல்ல, நீங்க தலைமை பண்புக்கு சரியான நபர் இல்ல, உங்களுக்கு நீங்க விபத்தில் வந்த விபரீதம், உங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால கிடைச்ச பதவி, அதனால அந்த இடத்துக்கு வந்துட்டா அந்த இடத்துக்கு அப்புறம் ஒரு அரவணைப்பு இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், ஒரு கட்சியை வழிநடத்துற அளவுக்கு தகுதி இருக்கணும்னு சொன்னோம். அதெல்லாம் இல்ல, நான் பயங்கரமான சூரப்புலி, வானத்தை வளைச்சிருவேன், மணலை கயரா திரிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வீராவசனம் வெற்றித்தனமாவே பேசி இன்னைக்கு ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை மண்ணோட மண்ணா கவ்வுகிற அளவிற்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை நோக்கி தள்ளி கொண்டு இருக்கிறாங்க. சார், ஒரு அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் வெற்றி பெற்ற ஒரு 21 நாள்ல ராஜினாமா பண்றாங்க. இன்னைக்கு இசக்கி சுப்பையா ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது மக்களுக்கு இழைத்த துரோகமா நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன் அவர்கள் பதவி ஆசைக்காகத்தான் அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவை நோக்கி நகர்கிறார்களா? இதுக்கு மக்களுக்கு இழைத்த துரோகம் இல்ல, எடப்பாடிக்கு இழைக்கப்பட்ட துரோகம். ஏன்னா எந்த துரோகத்தை அடிப்படையா வச்சு எடப்பாடி இந்த இடத்துக்கு வந்தாரோ அதே துரோகம் இன்னைக்கு பூமராங்கு போல அவரை வாட்டி வதைக்கு. இதத்தான் சொன்னோம், துரோகத்தின்படி அபகரிப்பு அரசியலை முன்னெடுத்து அதிமுகவை அபகரிக்காதீங்க. துரோகமே பிறப்பாய், துரோகமே வளர்ப்பாய், துரோகமே தன் வாழ்நாள் தொழிலா செய்யாதீங்க. தொண்டர்களை மனசை கவரணும், மக்கள் மனங்களை வென்றெடுக்கணும், அதன் மூலமா ஒரு தலைவன் உருவெடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதெல்லாம் கேட்கறதுக்கான எந்த மைண்ட் செட்லயும் அவர் இல்லை. இன்னைக்கு எடப்பாடிய நம்பி நம்பி வெம்பி போறதை தவிர வேற வழி இல்லைங்கிற நிலைமைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க. எப்படி? தொண்டர்களால் வெறுக்கப்பட்டவர், பொதுமக்களால் புறக்கணிக்கப்பட்டவர், இன்றைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாலேயே புறம் தள்ளப்படுகிறார் என்றால் யார் காரணம்? தாவேக்கா தான் காரணம் சொல்லி பழியை வேண்டுமென்றால் தூக்கி அவர்கள் மீது போடலாம். ஆனால் அடிப்படை காரணம் யார்? இந்த நிலைமைக்கு யார் காரணம்? ஒட்டுமொத்த இந்த நிலைமைக்கு எடப்பாடிங்கிற ஒற்றை நபர் தானே காரணம். சுயநலம், தலக்கணம், தான் தோன்றித்தனமான நடவடிக்கை, தன்னிலை உணராதது, தலைகால் புரியாமல் நடந்தது, இதெல்லாம் சேர்ந்துதானே இன்னைக்கு அதிமுகவை கலகலப்பு செய்ய வைத்திருக்கிறது. ஆமா. ஒரு கட்சியை இப்படியா வழி நடத்துவது? இதற்கு பெயரா தலைவன்? தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. கொஞ்சமாவது சுய பரிசோதனை செய்யுங்க அப்படின்னு தானே ஓபிஎஸ் உட்பட எல்லாரும் சொன்னாங்க. தங்கமணி சொல்றார், வேலுமணி சொல்றார், மணி பிரதர்ஸ் எல்லா பேருமே சொல்றாங்க, கட்சிக்கார சொல்றாங்க, களத்துல பொதுமக்கள் சொல்றாங்க, ஒண்ணு சேருங்கய்யா, கட்சியை ஒண்ணு சேருங்கய்யான்னு சொல்லி யாருமே ஒண்ணு சேர்ப்பதற்கான வேலைகளை செய்யல. பொதுமக்கள் பார்த்தாங்க, வெறுத்தாங்க, தாவேக்காவுக்கு வாக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கு தாவேக்கா தான் மக்களால் விரும்பப்படுகிற கட்சி அப்படிங்கிறத
அதிமுகவில் வெற்றி பெற்ற நபர்களும் உணர ஆரம்பித்திருக்கிறாங்க. அதனால் அணிமாறுகிற படலம் அணி அணியாக தொடரும். இனிமேலும் இது தொடருமா? இன்னும் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவை நோக்கி நகர்வார்களா? வேலுமணி தரப்பில் இருக்கிற ஆதரவு எம்எல்ஏக்கள் எடப்பாடி தலைமையா இருக்கிற வரைக்கும் இந்த அணிமாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எடப்பாடி அதிமுகவின் தலைமையா இருந்தா அதிமுகவுக்கு வெற்றியே வராது. எடப்பாடியை தொடர்ந்து அதிமுகவில் இருந்தா அதிமுகங்கிற ஒரு கட்சியே இருக்காது. அதை நோக்கித்தான் இப்ப அதிமுக பயணிக்கிறது. அப்ப தலைமை மாற்றம், பொதுச் செயலாளர் மாற்றம் தான் இதுக்கு தீர்வா இருக்குமா? அப்படியே மாற்றம் நிகழ்ந்தாலும் தீர்வு ஒண்ணு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா எந்த தலைமை இனிமே போய் இந்த இயக்கத்தை மீட்டெடுக்க முடியும்? ஏகமனதா எல்லாருக்கும் பிடித்த தலைமையா இருக்க முடியும்? அப்படியாப்பட்ட தலைமைகளே இப்ப இல்லை. எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற ஓபிஎஸ் இன்னைக்கு அதிமுகல இல்ல. எடப்பாடிய பொதுச்செயலராக்கிய சசிகலா இன்னைக்கு அதிமுகல இல்ல. எடப்பாடி முதலமைச்சரா ஆகுவதற்கு காரணமா இருந்து அவருக்கு கையெழுத்துல வாங்கி கொடுத்த தினகரன் இன்றைக்கு அதிமுகல இல்ல. அதிமுகவுல பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி தலைமைக்கு தகுதியாகவும் இல்லை. அப்ப இனிமே யார் இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும்? வேண்டுமென்றால் அஜித் குமாரை கூட்டு வரலாம். தாவேக்காவுக்கு ஒரு விஜய் அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு அஜித், அவர் வேணா வந்தா இந்த அதிமுக காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்காங்கிறது கேள்விக்குறிதான். மற்றபடி அதிமுகவை காப்பாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை. இன்னொன்று, அதிமுகவினுடைய பிறப்பு நோக்கம் இதோடு முடிந்ததாகவே நான் கருதுகிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக என்பது திமுக எதிர்ப்பிலும் கருணாநிதியை தீய சக்தி என்று சொல்லியும் உருவாக்கப்பட்ட இயக்கம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தீய சக்தியாக மாறிவிட்டார். அண்ணா இசத்தை அவர் புறந்தள்ளுகிறார். அண்ணாவின் திராவிட கொள்கைகளை அவர் பின்பற்றவில்லை என்று சொல்லித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தூக்குகிறார். அதைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தொடர்ந்து திமுக எதிர்ப்பிலும் கருணாநிதி எதிர்ப்பிலும் தன்னுடைய தலைமையை கூர்மைப்படுத்திக் கொண்டே வந்தார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக எதிர்ப்பில் அதிமுக கூர்மையாகவில்லை. ஏனென்றால் கோடநாடு கொலை வழக்கு, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்து வழக்கு, இது போன்ற பல வழக்குகளுக்கு பயந்து திமுகவுடன் கள்ள உறவில் ஈடுபட வேண்டிய தேவை எடப்பாடிக்கு இருந்தது. அதனால் திமுக எதிர்ப்பை எடப்பாடி கூர்மைப்படுத்தவில்லை. அந்த எதிர்ப்பை கூர்மைப்படுத்தினார் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். சரியாக பயன்படுத்தி கொண்டார். அதிமுக தொண்டர்கள் மனநிலையவும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பையும் தனக்கு சாதகமாக அவர் பயன்படுத்தி கொண்டார். அதனால்தான் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏன் சட்டமன்ற உறுப்பினர்களுமே அணி அணியாக மாறுவதற்கு காரணம், அதிமுகவின் இன்னொரு வடிவமாக தாவேக வளர்ந்திருக்கிறதோ மாறி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய விளைவு தாவேக தானாக வளர்கிறது, அதிமுக அழிவை நோக்கி செல்கிறது. அப்போ ஒரு புதிய அதிமுக, ஒரு நியோ அதிமுக தாவேக அப்படின்னு சொல்லலாமா சார்? அதிமுகவின் இன்னொரு வடிவம், அதிமுகவின் பரிமாண வளர்ச்சி தாவேகாவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையெல்லாம் நாம் பார்க்கும் போது அவரும் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துகிறார், விஜய் அவர்களும் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துகிறார், அண்ணாவை முன்னிலைப்படுத்துகிறார். எம்ஜிஆரையும் அண்ணாவையும் வலதும் இடதுமாக படங்களை போட்டு நடுவில் விஜய் இருக்கிற மாதிரி தான் பிரச்சாரமே செய்தார். ஆனால் எடப்பாடி போகிற வண்டியில் எடப்பாடி தான் பிரதானமாக தெரிந்தார், எம்ஜிஆரோ அம்மாவோ தெரியவில்லை. ஆனால் விஜய் அவர்கள் சென்ற வாகனத்தில் எம்ஜிஆரும் அண்ணாவும் பிரதானப்பட்டார்கள். இன்றைக்கும் செங்கோட்டையன் பாக்கெட்டில் அம்மா அவர்கள் படத்தை வைக்க முடிகிறது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் புகழை பாட முடிகிறது. அப்படி என்றால் இது பார்வைக்கு திமுக எதிர்ப்பிலும் சரி, அதிமுகவின் இன்னொரு பிம்பமாக மாறியதிலும் சரி, தாவேக ஒரு முத்திரை பதிக்கிறது. அதைத்தான் அதிமுக தொண்டர்களை நாங்கள் எங்களுடைய நட்பாகவே கருதுகிறோம், எங்களுடைய உறவாகவே பார்க்கிறோம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் சொல்லுகிறார்.
அதனால அதிமுகவை அறுவடை செய்ய துவங்கி இருக்கிறது தாவேகா. ஆனால் அதிமுகவை இப்படி அபகரிப்பது, எம்எல்ஏக்களை வந்து அபகரிப்பது, அந்த தூய சக்தின்ற பிம்பத்துக்கும் சரி, ஒரு குதிரை பேர அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல், இப்படியான விஷயங்களுக்குள்ள தாவேகா இருக்கும்போது அது மக்கள் நம்பிக்கையை எப்படி பெறும்? ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதை போல ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதற்கு இணங்க எடப்பாடி அதிமுகவை அபகரிப்பின் மூலம்தான் அபகரித்துக் கொண்டார். கட்சியை அபகரித்தார், அதிமுகவின் விதியை அபகரித்தார், அதிமுகவினுடைய தலைமை பதவியை அபகரித்தார், புரட்சி தலைவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பதவியை தனக்கான பதவியாக மாற்றிக்கொண்டார், கூட இருந்தே குளிபறித்தார், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்தார், நம்பியவர்களுக்கே தீங்கிழைத்தார். இதெல்லாம் எடப்பாடியினுடைய ராஜதந்திரமாக பல பேர் சொன்னார்கள். எடப்பாடியை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். இன்றைக்கு அதே வேலையை தாவேகா செய்யும். இன்னொரு கட்சி இதில் ஈடுபடும். இதுதான் அரசியல். இப்பொழுது தாவேகா செய்யும் போது மட்டும் அது எப்படி அபகரிப்பாக மாறும்? இன்னொன்று, தாவேகா அதிமுக விதியை திருத்தவில்லை. தாவேகா யாரையும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கவில்லை. இவர்களாகத்தான் வழியே செல்லுகிறார்கள். இவர்களால் தான் எடப்பாடி தலைமையை பிடிக்கவில்லை என்றுகிறார்கள். இவர்களால் தான் 2 அணிகளாக பிரிகிறார்கள். இவற்றுக்கு எல்லாமே காரணம் வந்து எடப்பாடி தான். எடப்பாடியினுடைய தலைமை பண்பு சரியில்லாத காரணம்தான். இதை புரிந்து கொள்ளாத வரை இந்த நிலை தொடரும். இதுதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதற்கு இணங்க எந்த துரோகத்தை வைத்து எடப்பாடி தனக்கான விஷயங்களை சாதித்துக் கொண்டாரோ அதே துரோகம் பூமராங்கு போல திரும்பி வந்து இன்று எடப்பாடியை வீழ்த்துகிறது. இது சும்மா விடாது. கர்மா தன் கடமையை முழுசாக செய்துதான் முடிக்கும். இப்போ இருக்கும்போது இப்போ விஜயுடைய ராஜதந்திரமா இதை சொல்லலாமா? ஏன்னா வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சாச்சு, ஆனாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிற விஷயம் 6 மாதத்திற்கு பிறகு ஒரு வேளை வந்தால் அதை வந்து முன்கூட்டியே கணித்து இவர்களை வந்து ராஜினாமா செய்ய வைத்து, இடைத்தேர்தல் வைத்து, அவர்களை வந்து தாவேகா மூலமாக போட்டியிட வைத்து தன்னுடைய பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கலாம். ஒருவேளை விசிகாவோ இடதுசாரிகளோ ஆதரவை வந்து திரும்ப பெற்றால், வாபஸ் பெற்றால், நம்ம அதிலிருந்து தப்பிப்பதற்காக இப்படி ஒரு ராஜதந்திரத்தை, அரசியல் கணக்கை வந்து விஜய் தொடங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாமா? சார், இதை எல்லா கட்சியும் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம தாவேகாவோ விஜயோ ஆதவோ செய்யறாங்கன்னா இல்ல. ஆரம்ப கட்டத்துல காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, புதிதாக மாநில கட்சிகள் வளரும் போது அந்த கட்சிகளுடைய எம்எல்ஏக்களை காங்கிரஸ் இப்படித்தான் வளைத்திருக்கிறது. அதன் பிறகு பாஜக இதைத்தான் பல மாநிலங்களில் செய்தது. திமுகவும் பல கட்சிகளை உடைத்திருக்கிறது. ஏன் அதிமுகவிலும் இச்சம்பவம் நடந்திருக்கிறது. எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருந்த போது எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து போகிற அளவிற்கு அந்த எம்எல்ஏக்களை அதிமுக பக்கம் திருப்பிய காலமும் உண்டு. அதனால் இது காலங்காலமாக தொடர்கிற விஷயம். யார் இதில் வெற்றி பெறுகிறார்களோ, யார் இதில் சாதிக்கிறார்களோ அவர்கள் சாணக்கியர்களாகவும் சாதனையாளர்களும் பார்க்கப்படுகிறார்கள். யார் தோத்து விடுகிறார்களோ அவ்வளவுதான் அரசியலுக்கு அன்பிட் என்று ஒதுக்கப்படுகிறார்கள். ஆனா குறைஞ்சபட்ச நியாயத்தோடவாது பழனிசாமி நடந்திருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஒரு கட்சியை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்சி தன் சொந்த கட்சியவே எதிர்த்து, சொந்த கட்சி உறுப்பினர்களவே பழிவாங்கி, தான் சொந்த வீட்டையே தீ வைத்துக் கொண்டு, ஆகா இந்த குளிருக்கு இது எவ்வளவு இதமாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு ஒரு தலைவன் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கேட்காம, இன்னைக்கு எடப்பாடி செய்கிற அதே வேலையை இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேகா செய்தால் கத்தியோ கதறியோ என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக வருதில்ல. ஆளுங்கட்சி இந்த வேலையை செய்யும். ஏற்கனவே இருந்த கட்சிகள் எல்லாம் இதைத்தான் செய்திருக்கிறார்கள். இது அரசியலில் நன்றாக செய்தார். இன்றைக்கு வேணா விமர்சனத்துக்கு உட்படும். ஆனா எதிர்காலத்தில் அதிமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு சக்தி படைத்த தலைவராக விஜய் இருக்கிறார் என்றால் இதை எடப்பாடியுடைய வீக்காத்தான் நம்ம பார்க்கணும். இதை ஏன் விஜயை வந்து விமர்சிக்கணும்? திமுக ஏன் இப்படி வீழல? திமுகவும் தொடர் தோல்விகளை சந்திக்கிறது. திமுக பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது. ஐயா கருணாநிதி காலத்திலேயோ, இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலத்திலேயோ ஏன் திமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை அபகரிக்க முடியவில்லை? அதிமுகவிலிருந்து மட்டும் இந்த அபகரிப்பு தொடர்கிறது. காரணம், அபகரிப்பு நாயகன் எடப்பாடி. அதனால் துரோகத்தை சேர்ந்து பழக்கப்பட்டவர்.
அந்த துரோகத்தாளையை இன்றைக்கு வீழ்த்தப்படுகிறார். எந்த துரோகம் அவர் செய்து அந்த இடத்துக்கு வந்தாரோ அதே துரோகம் அந்த இடத்திலிருந்து அவரை இன்றைக்கு வீழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் விவகாரம் விஷயங்களும் நிறைய கவலைக்கிடமான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும்போதும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் உடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு? நீங்க அவர்கிட்ட இது சம்பந்தமா பேசியிருக்கீங்களா? அவருடைய பதில் என்னவா இருக்கு சார்? உண்மையிலேயே பேசும்போது சங்கடப்பட்டார். இந்த சண்டாள பாவிய இந்த கட்சியை எந்த பாடுபடுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி கலங்கினார். இந்த நிலைமைக்கு இந்த கட்சி போகக்கூடாது அப்படின்னு தான் அம்மா இவர்கிட்ட சத்தியம் வாங்கினதாகவே சொன்னார். ஆனா எடப்பாடி அவர் தன்னை அடிப்படை உறுப்பினராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியும் கூட அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் வேறு வழி இல்லாமத்தே அவரும் திமுகவிற்கு போனார். உண்மையிலே ரொம்ப கலங்கித்தான் போனாரு. இந்த சண்டாள பாவியே இந்த கட்சியை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே, சர்வநாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கலங்கித்தான் போனார். உள்ளபடியா அவருக்கு இந்த நிலைமையை பார்க்கும்போது வருத்தம் தான். அதிமுக தொண்டராக, முன்னாள் அதிமுக தொண்டராக நான் உட்பட எல்லா நபர்களுக்கும், எல்லா அதிமுகவினுடைய அனுதாபிகளுக்கும் இது உண்மையிலே கவலைக்கிடமான நிகழ்வு தான். இந்த கட்சி இப்படி அழிந்து போகக்கூடாதுன்னு தான் நினைச்சோம். ஆனா முழுசா அழிச்சுக்கிட்டே நான் ஓய்வேங்கிற மாதிரி எடப்பாடி செயல் இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அதிமுகவினுடைய லெகசிய, எம்ஜிஆர் அம்மாவினுடைய லெகசிய விஜய் ஃபாலோ செய்கிறாரா, விஜய் அதை கொண்டு போயிடுவாராங்கிற நம்பிக்கையில அந்த கட்சியை நோக்கி போக வேண்டி இருக்கிறது. திராவிட கருத்துக்களிலும் திராவிட பாரம்பரியத்திலும் ஊறி போன அதிமுகவினர் திமுகவை நோக்கி செல்கிறார்கள். எம்ஜிஆர் அம்மா என்று பார்த்து வளர்ந்தவர்கள் தாவேக்காவை நோக்கி சொல்லுகிறார்கள். இனி களம் விஜய் சொன்னது போல தாவேக்காவா திமுகவான்னு தான் பயணிக்குங்கிற வார்த்தை நம்மளுக்கு அரசியல் சூழலை காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிவி சண்முகம் அணியில் இருந்த சில பேர் இங்கே இபிஎஸ் பக்கம் வந்திருக்காங்க. மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஒரு 5 பேர் சேர்ந்திருக்காங்க. இங்கே சிவி சண்முகம் தரப்பில் இருக்கிற ஆதரவு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 17 குறைஞ்சிருக்கு. இபிஎஸ் பக்கம் இருக்கிற எண்ணிக்கை 27 அதிகரிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கும் திரும்ப சபாநாயகரை பார்க்கறதுன்னு இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் பார்க்குறாங்க. அப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒருவேளை அவர்கள் சபாநாயகரால் தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது மன்னிப்பு கடிதம் கொடுத்து இபிஎஸ் சமாதான பேச்சுவார்த்தை மூலம் சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? காட்சிகள் மாறி அதிமுக ஒருங்கிணைவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு சார்? அதிமுக ஒருங்கிணைப்புக்கான வாய்ப்பு இருக்குதாங்கிறத எடப்பாடி தான் சொல்லணும். ஏன்னா எடப்பாடியினுடைய பழிவாங்கு போக்கு இன்னும் குறையல. இன்னமும் போய் சபாநாயகர்கிட்ட அவங்கள தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு மனு கொடுக்குறாங்க. இன்னமும் பழிவாங்குற போக்கத்தான் அவர் கையில் எடுத்திருக்கிறார். வேலுமணியோ தங்கமணியோ சிவி சண்முகமோ என்ன சொன்னாங்க? இன்னைக்கும் நான் பொதுச் செயலாளராக எடப்பாடியை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா இந்த தோல்விக்கான காரணம் குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த தோல்விக்கான காரணத்தை விவாதிப்பதற்கோ பொதுக்குழுவை கூட்டி காரணத்தை கண்டுபிடிப்பதற்கோ எடப்பாடிக்கு எந்த மனசும் வரல. அவர் தன்னை சர்வாதிகாரி போலயே நினைத்துக் கொள்கிறார். சர்வாதிகாரிக்கு கூட மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கும். ஆனா எந்த செல்வாக்கும் இல்லாத, அதாவது மூர்க்கத்தனமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் தன்னை சர்வாதி என்று சொல்லிக் கொள்கிறார். அப்படித்தான் அவர் செயல்படுறார். அதனால இந்த அதிமுகவின் போக்கை சமாதானப்படுத்தி கொண்டு செலுத்துவதற்கோ மீண்டும் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி ஒற்றுமைப்படுத்துவதற்கோ எடப்பாடி விரும்பல. அவர் எப்பயுமே தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கும் தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்குமான வேலைகளை மட்டுமே செய்யறதுனால அதிமுக இவ்வளவு அழிவை நோக்கி போகுது. இந்த 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 ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வுனா எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக வந்தா கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். அதுவுமே அது ஐசியூல தான் இருக்கும். எடப்பாடியே தொடர்ந்து இருந்தா அவ்வளவுதான், அது மார்ச் வரைக்கும் தான் போகும். அப்போ எஸ்பி வேலுமணியோ அல்லது சிவி சண்முகமோ யாரேனும் ஒருவர் இவங்களில் ஒருத்தர் பொதுச் செயலாளர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை பொதுக்குழு கூட்டப்பட்டால், தோல்வி குறித்து ஆராய்ந்தால், ஒன்று சேர்ந்தால்? இன்றைய நிலையில அதிமுகவை தனியா ஒரு ஆளா இருந்து தோல்ல சுமக்கிற அளவுக்கு யாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி கண்ணுக்கட்டு தூர வர அதிமுக ஆட்களே இல்லை. அப்படி இருந்த ஆட்களை பூரா அதிமுக விட்டு வெளியேறிட்டாங்க, வெளியிலையும் இருக்கிறாங்க. ஆனா அதிமுக என்ன செய்யலாம்னா ஒரு கூட்டு தலைமையா ஒரு கலெக்டிவ் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுல
எல்லாரும் ஏகமனதா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முடிவெடுத்து செயல்படக்கூடிய தன்மையில ஒரு கூட்டு தலைமையின் கீழ் இயங்குனா இந்த கட்சி கொஞ்சமாவது காப்பாற்றப்படும். ஆனா அதுக்கு எடப்பாடிக்கு எந்த காலகட்டத்திலேயே மனசு இருக்காது, ஈடுபாடு வராது. எடப்பாடி அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு தலைவனை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இவர் ஒரு பேடு ட்ரெண்ட் செட்டர், ஒரு பேடு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி தான், ஒரு தவறான முன்னுதாரணத்தை தான் எடப்பாடி இருக்கிறார் அரசியல். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் தாண்டி ஒருவேளை இவர்களெல்லாம் ஒன்றிணைவது சாத்தியம்னா சசிகலாவும் டிடிவி தினகரனும் அதிமுகவில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை இது வெறுமனே கற்பனை அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சிட முடியுமா? எல்லாரையும் சேர்த்து கொண்டு இயங்கினால் கொஞ்சமாவது காப்பாற்றப்படும். அதிமுக மீள்வதற்கான வாய்ப்பு அதுதான். கொஞ்சமா அது மீளணும், அதுக்கப்புறம் நிறைய உரைக்கணும், மறுபடியும் களத்துக்கு போகணும், தொண்டரை சந்திக்கணும், பொதுமக்களை பார்க்கணும், தவறுகளுக்கு எல்லாம் பிராயச்சித்தம் தேடணும். இது பயங்கரமான கண்ணக்கற்ற வேலை. இதெல்லாம் யாரு இருந்து செய்கிறது, எப்படி செய்யறது அப்படிங்கறதெல்லாம் நினைக்கும் போதே தலை சுத்தம். இதை யார் செயல்படுத்த போறா? நிலைமை கொஞ்சம் சிரமம் தான். ஒருவேளை கூட்டு தலைமைக்கு பதிலாக இரட்டை தலைமை அப்படின்ற கோஷம் மீண்டும் அதிமுகவில் எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இரட்டை தலைமைனா இப்ப யார் இருக்கிறது? ஒற்றை தலைமைனா யார் இயங்குவது? யாரால் இயங்க முடியும்? எப்படி இயக்குவது? யாரை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள்? அதிமுக ஒன்றாக இருந்தது. இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாகவும் தமிழ்நாட்டில் முதல் பெரிய கட்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 3வது கட்சியா போயிருச்சே. பல 101 இடங்கள்ல அதிமுக படுதோல்வியை சந்திச்சிருக்கிறது. பல இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கிறது சட்டமன்றத்துல. இது போய் யார் மீட்டுறது? இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் பல பேர் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் பயணத்தை செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் எதை நம்பி திரும்பி மறுபடியும் வருவாங்க? கஷ்டமான நிலைமை தான். அப்போ உள்ளாட்சி தேர்தலோ அதற்கு வருகிற தேர்தல்களையோ தன்னை மிக பெரிய அளவில் தீவிரமான அளவில் சுய பரிசோதனை செய்து கொண்டு அதிமுக ஒரு போர்க்கால அடிப்படையில் தன்னை மறு கட்டமைப்பு செய்ய வேண்டிய தேவை இப்ப இருக்கு. மறு கட்டமைப்பை செஞ்சாலும் செயல்படுத்துவதற்கான செயல்திறன் மிக்க தலைமை இல்லையே. உள்ளாட்சி தேர்தல்ல ஏற்கனவே திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதே அதிமுக படுதோல்வியை சந்திச்சிருச்சு. 98% வெற்றியை திமுக பெற்றிருக்கிறது. 2% தான் ஏற்கனவே நடந்த உள்ளாட்சியில அதிமுக பெற்றிருக்கு. இந்த தேர்தல்ல இனி நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல தாவேகாவும் திமுகவும் தான் போட்டி போடும். அங்கேயும் அதிமுகவுக்கு வேலை இல்லைங்கிற நிலைமை தான் உருவாயிருக்கு. அதனாலதான் அதிமுக இருக்கிறவர்கள் இனி வரக்கூடிய தேர்தல்களில் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் தாவேகாவை நோக்கி பயணிக்கிறாங்க. திமுகவுக்கு போனா திமுகவுல ஏற்கனவே இருக்கிற நபர்களுக்கு இடம் பற்றாக்குறையா இருக்கு. அப்ப நம்மளுங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்குமோங்கிற கருதித்தான் தாவேகாவை நோடி போறாங்க. தாவேகாவும் வருகிறவர்களை எல்லாம் வருக வருக என வரவேற்கிறது, உரிய அங்கீகாரம் கொடுக்கிறது, அவர்களுக்கான முக்கியத்துவத்தை தருகிறது. அதனால் வாய்ப்பு கிடைக்கிற இடம் எம்ஜிஆரையோ அம்மாவையோ மறுபடியும் சொல்லிக்கலாம். வீட்டுல அந்த போட்டாக்களை எடுக்க வேண்டியதில்லை, அதை வச்சே பயணிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு ஒரு லாபகமான இடமா தாவேகா இருக்கு. எல்லாரும் புதியவர்கள் இணைஞ்சு பணியாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால தாவேகா தானாக வளர்கிறது அதிமுகவினுடைய அரசியல் புரிதல் இன்மையால். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனி வரும் காலங்களில் அதிமுக என்ன செய்ய போகிறது? அரசியல் அதிர்வுகளை கடந்து அதிமுக மீள்வதற்கான வழி என்ன? தாவேகா எதை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு ஆளுமையோடு இதே போன்ற ஒரு கலந்துரையாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.